SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். புதுச்சேரியில் பாஜக மற்றும் ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு பெரும்பான்மையாக இழந்துள்ளதாகவும் முதலமைச்சர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பிட்ஸ் பகுதியில் காணலாம். பிரதமர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை தொடர்பு கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது, புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கூட கேட்கவில்லை. ஆனால் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சியில் என்ன நடக்கிறது, எந்த அளவு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கூட மோடி அவர்கள் திரு ரங்கசாமி அவர்களை கேட்கவில்லை. இப்ப அந்த 6 பேர் அணியினுடைய தலைவர் மாற்றினவர்கள், அந்த 6 பேர் தனியா இருக்கிறாங்க. அப்புறம் 3 சுயேட்சை உறுப்பினர்கள், அவங்க யாருக்கும் ஆதரவு இல்லை. 33 பேர்ல 15 பேர் தான் என்ஆர் காங்கிரஸ் 10, அந்த 10ல எத்தனை ஓடுன்னு தெரியல. என்ஆர் காங்கிரஸ்ல 10, பிஜேபியில் ஒரு 3, சுயேட்சை நவீன உறுப்பினர் 2, மீதி உள்ள 18 பேர் வெளியில் இருக்கிறாங்க. என்ஆர் காங்கிரஸுக்கு அவங்க ஆதரவு கிடையாது. ஆனா திரு ரங்கசாமி அவர் பெரும்பான்மை இழந்திருக்கிறார். அவருடைய ஆட்சி சிறுபான்மை ஆட்சியாக ஆகியிருக்கிறது. அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும்.